சென்ற வருடத்தின் சூப்பர் ஹிட் படங்களில் ஒன்று தனுஷின் வேலையில்லா பட்டதாரி. படத்தை தயாரித்த தனுஷ் தொடங்கி அதனை வாங்கி வெளியிட்ட மதன் மற்றும் விநியோகஸ்தர்கள், தியேட்டர்காரர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் லாபத்தை அள்ளித்தந்த படம் இது. அது மட்டுமின்றி அவ்வப்போது நடைபெற்ற தனியார் விருது வழங்கும் விழாக்களிலும் சில விருதுகளை பெற்றது. தற்போது விஐபி படத்திற்கு மேலும் சில விருதுகள் தேடி வர உள்ளது. சன் டிவியின் பின்னணியில் சைமா விருது வழங்கும் விழா கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகின்றது. இதன் முதல் வருடம் துபாயில் நடத்தப்பட்டது. இந்த வருடம் நடைபெறவுள்ள சைமா விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடன இயக்குனர் பாபா பாஸ்கர், சிறந்த குணச்சித்திர நடிகை சரண்யா பொன்வண்ணன், சிறந்த பாடலாசிரியர் மற்றும் சிறந்த பின்னணி பாடகர் தனுஷ், சிறந்த நகைச்சுவை நடிகர் விவேக், சிறந்த அறிமுக இயக்குனர் ஆல் வேல்ராஜ், சிறந்த நடிகை அமலா பால், சிறந்த நடிகர் தனுஷ், சிறந்த படம் வேலையில்லா பட்டதாரி என 9 பிரிவுகளில் வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் நாமினேட் ஆகியிருக்கிறது. இதில் அத்தனை விருதுகளும் விஐபி படத்துக்கு தான் கிடைக்கும் என்று உறுதிபட சொல்கின்றனர் திரையுலக புள்ளிகள். அவர்கள் இப்படி ஆருடம் சொல்ல என்ன காரணம் என்றால், தனுஷுடன் மிக நெருக்கமாக உள்ள ஆன்டியை சுட்டிக்காட்டுகிறார்கள். மீடியாவில் உள்ள ஒரு பெண்மணி தனுஷுடன் நெருக்கமாக இருப்பதோடு அவருக்கான சில தேவைகளையும் செய்து கொடுக்கிறார். கேரளாவை சேர்ந்த இந்த பெண்மணி தான் அமலா பால், நயன்தாராவை எல்லாம் தனுஷ் கம்பெனிக்கு கமிட் பண்ணி கொடுத்தவர். அந்த பெண்மணி தான் சைமா விருது வழங்கும் விழாவில் ஆளினாள். யாருக்கு விருது கொடுப்பது என்பதை இவரே தீர்மானிப்பார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு விலை உண்டு. அந்த விலை தனுஷிற்கு தெரியும். ஆகையால் விஐபி படத்திற்கு 9 விருதுகள் உறுதிதான் என்கிறது சைமா.